அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வந்ததை ஒட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் எண்ணிக்கை அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதில் 1971ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களின்படி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை சீரமைப்பு செய்வதை 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம். அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க, அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள்.